السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم لا علم لنا إلا ما علمتنا وعلمنا من لدنك علما. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن سهلا إذا شئت سهلا. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியதன் பின்னால் அல்லாஹ்வின் மாளிகையில் அவனது மார்க்கமான இஸ்லாத்தை அல் குர்ஆன் மற்றும் அல் ஹதீஸ் ஒளியில் கற்று அதன்படி செயல்பட்டு அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்று மறுமையில் சுவனம் அடைய வேண்டும் என்கின்ற உயரிய இலக்கோடும் எண்ணத்தோடும் இந்த இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எமது எண்ணங்களை தூய்மைப்படுத்தி எமது செயல்களை பொருந்திக் கொள்வானாக. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வகுப்பில் இறுதியில் ஒரு துஆவை அரபியில் மாத்திரம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அதனுடைய விளக்கத்தை சொல்லுகிறேன் என்று முடித்தேன். அந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். இந்த துஆ சந்தர்ப்ப துஆக்களில் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலையில் அதனை ஓதி வருமாறு ஒரு சஹாபியை பார்த்து சொன்னது மட்டுமல்லாமல் தான் அடிக்கடி தொடர்ந்தும் அதனை மீட்டி 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 ஓதக்கூடிய செய்யக்கூடிய ஒரு முன்மாதிரியை எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள். அந்த துஆ எதுவென்றால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. வேறு அறிவிப்புகளில் வேறு மாதிரியும் வந்திருக்கிறது. இந்த அஊது பிக என்பது மீண்டும் மீண்டும் வராமலும் வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு மிக நெருங்கிய ஒரு காதிமாக ஒரு பணியாளாக இருந்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப 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 ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி என்றால் அந்த துஆவின் முக்கியத்துவம் எமக்கு தெரிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பாதுகாப்பை பெற்ற உத்தம தூதர், அல்லாஹ்வோடு மிக நெருக்கமான ஒரு உறவுள்ள ஒரு மனிதர் என்றால் அந்த காலகட்டத்தில் அது கண்டிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்க முடியும். அவர்களுக்கு பிறகும் அவர்கள்தான். அப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான உறவு கொண்ட அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை திரும்ப திரும்ப மீண்டும் 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 ஓதுமாறு சொல்லிவிட்டு அவர்களும் செய்திருக்கிறார்கள் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை நான் சொல்லாமலே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அல்லாஹும்ம என்று ஆரம்பிக்கிறது. பெரும்பாலான பிரார்த்தனைகள் அல்லாஹும்ம என்று ஆரம்பிக்கும். அல்லாஹ் என்கின்ற அந்த அதி உயர் முதன்மை அல்லாஹ்வின் திருநாமத்திலிருந்து பிறந்த ஒன்று தான் அல்லாஹும்ம. இது அல்லாஹ்வுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்று, வேறு யாருக்கும் பயன்படுத்தவும் முடியாது. அல்லாவே, இறைவனே, இறைவா என்று அந்த இருகரமேந்து நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அல்லாஹும்ம என்று ஆரம்பிப்போம். அதை கொண்டுதான் இந்த பிரார்த்தனையும் இந்த துஆவும் ஆரம்பமாகிறது. அல்லாஹும்ம, இறைவா, இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். ஹம், ஹஸன்
ஹம் என்றாலும் ஹசன் என்று சொன்னாலும் இரண்டுமே வந்து கவலை தான். மொழி விளக்கத்தை பார்த்தால் இரண்டுமே கவலை தான். ஆனால் இரண்டுமே வெவ்வேறான கவலைகளை துணைத்து நிற்கிறது. இறைவா, ஹம்மிலிருந்தும் ஹசனிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதே தான் நம்ம ஏற்கனவே ஒரு முறை சொன்னது போல குர்ஆனிலையும் ஹதீஸிலையும் வரக்கூடிய மிக முக்கியமான இடங்களை நாங்கள் அவதானித்து குறித்து அவற்றை பாடமாக்கி கொண்டால் போதும், பெரும்பாலான விஷயங்களை குர்ஆனிலும் ஹதீஸிலும் புரிந்து கொள்ள முடியும் எல்லோரும். அல்லாஹு தஆலா அவ்வளோ இலகுவாக ஆக்கியிருக்கிறார். இறைவா, உன்னிடம் கவலையை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஹம் ஹசன். ஹம் என்று சொன்னால் எதிர்காலம் பற்றிய கவலை. ஹசன் என்று சொன்னால் கடந்த காலம் பற்றிய கவலை. கவலைகளில் ஆகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய கவலை இல்லை, கடந்த காலம் பற்றிய கவலையும் எதிர்காலம் பற்றிய கவலை. கொஞ்சம் பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தவறுகளை நினச்சி அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டேன், மன்னிப்பானா மன்னிக்க மாட்டேன், மன்னிப்பானா மன்னிக்க மாட்டேன் சொல்லி சொல்லியே வந்து அரவாசி மௌத்து. அப்படித்தானே? அல்லாஹ் தாலா மன்னிப்பான்றதை வந்து அந்த மைண்டை வந்து கேட்குறேன். நான் சொல்லிடுவேன் சில ஆதாரங்களை காட்டி அல்லாஹ் மன்னிச்சிடுவான் எல்லாத்தையும். ஷிர்க்கையே வந்து அல்லாஹ் தாலா மன்னிக்கக்கூடியவன். இதெல்லாம் கண்டிப்பாக மன்னிச்சிடுவான்டா. இது போகிற நான் ஓகேன்ட்டு பேய்த்து மெதுவாக அடுத்த நிமிஷமே பேய்த்து ஷேகை சந்திச்சு ஏசிகே சந்திச்சு கேட்குறேன், இப்படியெல்லாம் செஞ்சுட்டு நான் அல்லாஹ் மன்னிப்பானே. அல்லாஹ் தாலா மன்னிக்கக்கூடியவன். இது ஒரு புறம் இருக்க, சில நாம் விட்ட தவறுகளும் பிழைகளும் வந்து உள்ளுக்குள்ளே குறைஞ்சு கொண்டே இருக்கும். நான் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இன்னாரோடு இப்படி நடந்திருக்கக்கூடாது, இந்த வார்த்தையை இந்த இடத்தில் நான் உபயோகித்திருக்கக்கூடாது, என்னை நான் காத்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்குமே என்பது கூட தவறு இஸ்லாத்தின் பார்வையில். இவ்வாறு நடந்திருந்தால், இவ்வாறு நடந்திருந்தால், இவ்வாறு செய்திருந்தால், இந்த ஆள் போட்டு சொல்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லவ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். எல்லோவி அல்ல, லாம் வாவ், லவ் ஆல் என்ற. லவ் தஹப்து நான் போனால், லவ் ஃபஅல்து நான் செய்தால், லவ் அகல்து நான் சாப்பிட்டால் என்கின்ற அடிப்படையில். அப்போ கடந்த காலத்தை பொறுத்தவரையில் நாங்கள் அதை கவலைப்பட்டு இருப்பதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் அவங்க அதனை விட்டும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகளை மையமாக கொண்ட கவலைகளை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்றால் அது கண்டிக்கத்தக்க ஒன்று. அதனை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு நாங்கள் தேடுவது மிக அவசியமாகும். இதே போல எதிர்காலம் பற்றிய கவலை, அதாச்சும் பரவாயில்லை, எதிர்காலம் பற்றிய கவலையானது மிக கொடுமையானது. எதிர்காலத்தை பற்றி நம்ம கவலைப்படுறதுக்கு என்ன எங்களுக்கிட்ட தகுதி இருக்கு? முதலாவது, நாளை என்பது அல்லாஹ்வின் அறிவுக்கு உட்பட்டது. நாளை என்ன நடக்கும், இவ்வாறு அமையும், யார் இருப்பார்கள், யார் போய்விடுவார்கள், என்னென்ன மாற்றங்கள் நிகழும். ஆனால் இவருக்கு கவலை, கல்யாணம் முடித்தா எப்படி காப்பாற்றுறது, கூடு கட்டணும், கல்யாணம் முடிக்க இருக்கிறார்கள், நகை வாங்குறது காசு இல்லை, சம்பளம் போடும், கவலை. குழந்தை குட்டி கிடைச்சோடனே வந்து அவங்களை ஸ்கூலுக்கு போடணும், மந்த்லி ஃபீஸ் கட்டணும், பக்கத்தை பார்க்காம வந்து வைஃப் 2 ஃபேமிலியை கூப்பிட்டுருவோம் அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்கன்னு சொல்லி. இப்போ வெறும் கவலை. நாட்டு நிலைமை இப்படித்தான் இருக்குது இப்போ. அப்போ நாளை பற்றிய கவலையை நாம் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஒப்படைத்து விட்டு நம்ம களத்தில் இறங்கி முயற்சி செய்யணும். மஞ்சத்த வஜத, தண்டித்தவன் பெற்றுக்கொள்வான். ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க, அதை உபதேசம் சொல்கிறது லேசு தானே எல்லாருக்கும், எல்லாரும். ஆனால் இந்த ரெண்டுமே வந்து வெரி டேஞ்சர், ரெண்டுமே வந்து வெரி டேஞ்சர். என்ன செய்யும்? கவலைக்கு மேல் கவலை வந்தால், கவலைக்கு மேல் கவலை வந்தால் உளநோய் ஏற்படும். டிப்ரெஷன், இம்ப்ரெஷன், ப்ரெஷர் கூடும், சுகர் உண்டா. மன அழுத்தத்தை பொறுத்தவரையில்
மருத்துவத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் அந்த குறிப்புகளை வாசித்து பார்த்தால் மன அழுத்தத்தால் சர்வசாதாரணமான தடுமல் முதல் கேன்சர் வரைக்குமான பாதிப்புகளை உண்டாக்க வல்லது டிப்ரெஷன், மன அழுத்தம். எனவே தான் இஸ்லாம் உள்ளத்தை பற்றித்தான் கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்கிறது. தஸ்கியா என்கின்ற பாடத்தை நாங்கள் உள்நுழைந்து பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கொடுத்த முக்கியத்துவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம், அதற்கான உள்ளத்துக்கான பயிற்சி, ஆன்மீக ரீதியான வழிகாட்டல்கள், இது எல்லாமே உள்ளத்தை இலக்காக கொண்டது. ஒரு மனித உள்ளம் சுத்தமாக ஆரோக்கியமானதாக இருந்தால் அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அழகாக இருக்கும், சந்தோஷமாக வாழ முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாத கவலையா நமக்கு? கவலைகள் வந்து போகும், ஆனால் சடைந்து விடக்கூடாது. அதோ கவிதான்னு சொல்லி தலையிலே கையை வச்சுட்டு வீட்டில் நாங்கள் அமர்ந்து விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் என்னென்ன பாத்திரங்களை வகிக்க முடியுமோ அனைத்து பாத்திரங்களையும் ஒரே நேரத்தில் வகித்தவர்கள். ஒரு மனிதனாக, ஒரு புனிதராக, ஒரு நபியாக, ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக, ஒரு அரசியல் மேதையாக, ஒரு விஞ்ஞானியாக, ஒரு மருத்துவராக, இலவசமாக கவுன்சிலிங் செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒருவராக, ஒரு நாட்டு ஜனாதிபதியாக. எவ்வளோ கவலைகள், பிரச்சனைகள், இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும். ஆனால் எவ்வளவு அழகாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலர்ந்த வதனத்தோடும் முகத்தோடும் எப்பொழுது பார்த்தாலும் புன்முறுவலோடு இருந்து புன்முறுவலை பரப்புமாறு பணித்துவிட்டு சென்றவர்கள். எனவே கவலைகள் எல்லாருக்கும் வரும். சொல்லுவாங்களே, மூக்கு இருந்தால் சளி வருந்தார், மூக்கை வெட்டுறதில்லை. மனுஷன் என்ற 1000 பிரச்சனை வரும், கவலைகள் வருந்தான். ஆனால் சடைந்து விடக்கூடாது, உடைந்து விடக்கூடாது, உள்ளம் நொறுங்கி விடக்கூடாது. எனவே எதிர்காலம் பற்றிய கவலைகளில் மிக கவனமாக நாங்கள் இருக்கணும். அல்லாஹு தஆலா நாடினது தான் எதிர்காலத்தில் நடக்கும். நாங்கள் செய்ய வேண்டியது முயற்சி, நாங்கள் செய்ய வேண்டியது எமது இலக்கை நோக்கிய நகர்வு. ஸ்டெப்படுத்தி வச்சு போய்த்துட்டே இருப்போம். அல்லாஹ் விரும்புகிறத தருவான். அவன் நாடுறது தான் இந்த உலகத்தில் நடக்கும். அடுத்தது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். இறைவா, அல்லாஹ்ன்றது முன்னுக்கு வருவது அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். அஜிஸ் என்று சொன்னால் இயலாமை. அஜிஸ் என்று சொன்னால் என்னது? இயலாமை. அரபியில் வயசு போன ஒரு மூதாட்டிக்கும் அஜூஸ் என்று தான் சொல்றது. ஏனென்னா இயலாமையின் அந்த வயதுக்குள் நுழைந்து விட்ட ஒருவர். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயலாமையிலிருந்து பாதுகாப்பு தேடியிருக்கிறார். இயலாமையிலிருந்து பாதுகாப்பு தேடியிருக்கிறார். இந்த இயலாமையை பொறுத்தவரையில் பல வகையான காரணங்கள் ஊடாக இயலாமை ஏற்படும். ஒன்று, முதுமையால் இயலாமை ஏற்படும். சில நேரம் ஒரு விடயத்தை செய்கிறதுக்கு நாங்கள் கவலை கணக்கில்லாமல் இருந்திருப்போம். கண்டும் கவலையில் சரி நாளை பார்ப்போம், காலம் கடந்த ஞானம், அடுத்த நாள் நினைக்கிறது ஆஹா நேற்று செய்திருக்கலாமே. திடீர்னு ஒரு மனுஷனுக்கு நோய் நொம்பலம் வந்துடும். ஆரோக்கியம் இருக்கும் பொழுது நான் செய்திருக்கலாமே. வயசு பேய்த்திரும். இளைஞனாக இங்கே இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் சூடான ரத்தம், இளந்தொடிப்பு, எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்கின்ற மனதில் இருக்கக்கூடிய அந்த தைரியம் காலம் கடத்தக்கூடாது. இப்போ நாங்கள்லாம் இந்த வயசான காலத்தில் இப்படி தான் ஏங்குறோம். நியாயம், எவ்வளோ விஷயத்தை செஞ்சிருக்கலாம், படிச்சிருக்கலாம், எத்தனை விஷயங்களை சாதிச்சிருக்கலாம்னு சொல்லி காலம் கடந்த ஞானம் பிறக்கக்கூடாது. நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு உபதேசம் அல்ல, அனுபவம். நாங்கள் பட்டதை நீங்களும் பெறக்கூடாது. அப்போ இயலாமையை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். 7 மணி நேரத்தில் அந்தந்த விஷயங்கள் செஞ்சிடணும் இன்ஷா அல்லாஹ்.
அதே போல் அதோடு சேர்த்து வல் கசல். கசல் என்று சொன்ன கஸ்லான் என்று சொல்லுவாங்களே, ஆஃபீஸில் ஏச்சு வாங்குறது தானே வேலையை செய்யாட்டி, அதான் கஸ்லான் சொல்ல. கஸ்லான்டா யாருக்கு தெரியும்? சோம்பேறி. நல்லா ஏச்சு பார்த்துருக்கிறார். கஸ்லான் என்று சொன்ன சோம்பேறி, கசல் என்று சொன்னால் சோம்பேறித்தனம். அப்போ இந்த சோம்பேறித்தனத்திலிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தெரிவிக்கிறார். அல் அஜிஸ் வல் கசல், இந்த ரெண்டையும் ஏன் பக்கத்தில் சேர்த்து சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல் அஜிஸ் இயலாமல் போகிறது, ஏழுமாக இருந்து இயலாமல் போகிறது. உதாரணத்துக்கு கசல், அந்த அல் அஜிஸ் எங்கட பலவீன காரணமாக ஒரு வேலையை செய்யாமல் போகிறது. இது பலம் எல்லாம் இருக்குது, சோம்பேறித்தனத்தில் ஒன்று செய்யாமல் விடுறது. இன்றைக்கு நிறைய பேர் இந்த சோம்பேறித்தனத்தில் தான் பல ஆயிரக்கணக்கான நன்மைகளை நம்ம எல்லாரும் விட்டுருக்கோம். ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறபடியோ வாங்க செல்லுது, சரி ஒச்சையை போகாமல் உட்காந்துட்டு இருக்கிறது, சோம்பேறித்தனம். சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக காட்டுவானே மற்ற நேரத்தை விட. அங்கே இக்காமல் சொன்னது போல தான் இன்னொரு போக்கில் ஒரு ரக்காத்து 2 ரக்காத்து முடிஞ்சு. அப்போ எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சின்ன விஷயங்களாக காணுகின்ற மிக முக்கியமாக எமது உள்ளத்தை சீரழிக்கக்கூடிய, எதிர்காலத்தை பாழாக்கக்கூடிய சில பண்புகளில் இருந்து பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல். 3வது கட்டமாக 2 விஷயத்திலிருந்து பாதுகாப்பு தர்றாங்க. அல் ஜுபுன் வல் புகுல். அல் ஜுபுன் என்னது? சீஸ் தானே. அல் ஜுபுல் மாலிஹ்னு சொன்னால் அந்த சால்டட் சீஸ், அந்த சீஸ் அல்ல. அல் ஜுபுன் சொன்னால் இந்த இடத்துல கோழைத்தனம். கோழைத்தனம். பார்க்குறது சிலாக்களை பார்த்து வாட்ட சாட்டமான ராஜாகு பாணுவான அந்த தோற்றமெல்லாம் இருக்கும். அண்டா போதும். ஆனால் இந்த தோற்றத்துக்காக இந்த பண்பு என்ற மாதிரி நம்ம ஆச்சரியப்படணும். கோழைத்தனம். அப்போ கோழைத்தனத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நடந்து போனாலே புன்முறுவலோடு தான் இப்போ இருப்பாங்க. நடந்தாலும் அது ஒரு கம்பீரமான தோற்றத்தில் நடந்து போவாங்க. எப்படி என்றால் ஒரு மலையிலிருந்து இறங்கி வருவதை போன்று இருக்குமா. ஒரு உயர்ந்த மலையில் ஒரு குன்றில் ஏறுற நேரத்தில் நம்ம எப்படி ஏறுவோம்? இப்படி ஏறுவோமா? நெஞ்சு நிமிர்த்திட்டு ஏறினா என்ன இருக்கும்? பின்னால் போவேன், குனிஞ்சு தான் ஏறணும். இறங்குற நேரத்தில் குனிஞ்ச மனுஷனா விழுந்துருவோம் ஆப்போசிட். அப்போ ஒரு மலையிலேருந்து இறங்குற மாதிரி ஸ்மார்ட்டாக தான் ரசூலுல்லாஹ் போவாங்க. அதுக்காக நான் சொல்லிட்டு என்னதுக்கு அப்படி ரோட்டில் போக்கில் எல்லாரும் இப்படி போகிறது இல்லை, அந்த நோக்கம் இல்லை. அப்போ அடக்கமாக, ஒடுக்கமாக, பக்குவமாக அந்த ரசூலுல்லாஹ் அவங்க இயற்கையாக ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் ஒன்றான அந்த கம்பீரமான தோற்றத்தோடு இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இந்த கம்பீரம் என்பது உள்ளத்திலும் இருக்க வேண்டும், உடல் தோற்றத்திலும் இருக்க வேண்டும். கோழைத்தனம் இருக்கக்கூடாது. இஸ்லாத்தில் கோழைத்தனத்துக்கு இடமே இல்லை, தெரியும் தானே? இஸ்லாத்தில் கோழைத்தனத்துக்கு இடமே இல்லை. அந்த அந்த ஜிஹாது பற்றி வரக்கூடிய இடங்களில் மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத் வஹுவ குத்தில தூன இர்திஹி ஃபஹுவ ஷஹீத் என்பவர் எல்லாமே தனது சொத்து செல்வத்துக்காக, குடும்பத்துக்காக, மானத்துக்காக வேண்டி போரார். அப்போ கோழையான ஒருவன் போராட முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற நேரத்தில் ஒரு மூமினை பொறுத்த வரையில் பலவீனமான ஒரு மூமினை விட பலசாலியான ஒரு மூமின் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவன் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ இது எல்லாமே கோழைத்தனத்துக்கு எதிரான பண்புகளை காட்டுது. அப்போ நாங்கள் எப்போவுமே ஒரு மூமின் என்று சொன்ன இன்னொன்று பாருங்கள், ஒரு மூமின் இந்த உலகத்தில் யாருக்கும் அஞ்ச மாட்டான், ஒரே ஒரு ஆளை தவிர. யாருக்கு? எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய, வணங்குவதற்கு மட்டும் தகுதியான அந்த ஏகசத்தன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டான். அப்போ இது என்னது? கோழைத்தனத்துக்கு எதிரான ஒரு பலத்தை உள்ளத்திலே ஈமான் எங்களுக்கு விதைக்கிறது.
அடுத்தது இந்த துஆவில் கடைசியாக வஅஊது பிக மின் கலபத்தி தைனி வகஹரி ரிஜால். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிற அந்த ஹதீஸில் வந்து வலஅத் தைனி வகலபத்தி ரிஜால்னு வருது. ரெண்டும் ஒரே மீனிங் தான். அப்போ அடுத்ததாக நான்காவதாக ரெண்டு விஷயங்களை ரெண்டு வகையான பண்பு நிலைகளை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பு தர்றாங்க. அதில் முதலாவது நிலைமை என்னன்னு சொன்னால் கலபத்து தெயின். கலபத்து தெயின் என்றா என்னது யாருக்கு தெரியும்? தெயின் தீன் என்றா தீன் என்று சொன்னால் மார்க்கம், தெயின் என்று சொன்னால் கடன். கலபத்து தெயின் என்றா கலபத்து தெயின் என்று சொன்னால் வரம்பு மீறிய கடன், தலைக்கு மேலே. அடுத்த இன்னொரு ஹதீஸ்ல வந்து நான் ஏற்கனவே சொன்ன அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிற அந்த செய்தியில் வந்து வலஅத் தெயின், வல என்று சொன்ன உண்மையில் இந்த விலா எலும்புக்கு சொல்றது. விலா எலும்பு அதோட நேர எப்படி இப்படி நேரம் இருக்கிறது, அதோட நேரா விலா எலும்பு வளைஞ்சிருக்கிறது தான் அதோடைய நேர் உண்மையில். அப்போ அது அந்த வார்த்தை பிரயோகத்தை கூட பாருங்க. வல ஒரு மனுஷனுக்கு வந்து கடன் என்கின்ற சுமை அதிகரிக்க எவ்வளவு ஸ்மார்ட்டான ஒருவனும் வந்து அத்தாக்களுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு போக வேண்டிய நிலைமை ஏற்படும். தோற்றத்தில் அவன் வந்து நேராக அப்படி ஸ்மார்ட்டாக இருந்தாலும், காரில் பங்களாவில் இருந்தாலும், ஆனால் கடன் தொல்லை என்ன செய்யும் அவனை அடுத்தாக்களுக்கு முன்னுக்கு விலா எலும்பு எப்படி வளைஞ்சிருக்கோ அதையுமே அவனை வளைச்சுட்டும். எவ்வளோ அழகாக அந்த வார்த்தைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல் அந்த கடைசி பகுதியில் அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பு தேடியது கலபத்துர் ரிஜால் அல்லது கஹ்ருர் ரிஜால். பிறரின் அந்நியவர்களின் அடர்ந்தேறுதல், அடக்குமுறை. இப்போ இந்த தெய்னுக்கும் கடனுக்கும் அந்நியர் வந்து எங்களை அடர்ந்தேறுவதும் அல்லது எங்களை ஆதிக்கம் செலுத்துவதும் அடக்கி ஆள்வதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ரெண்டுக்கும் என்ன தொடர்பு? கடன் தந்தவன் உரிமையோட எங்களை கண்ட்ரோல் பண்ண வருவான், எங்களை அடக்கி ஆள வருவான், வெறும் இடத்துல வச்சு கேள்வி கேட்பான், 4 பேருக்கு முன்னுக்கால வச்சு நாக்கப்படுங்கிற மாதிரிலாம் கேட்டு பேசிடுவான். அடுத்தவன் வந்து அந்நியன் வந்து எங்கள்கிட்ட எந்த உரிமையும் இல்லாமல் அடர்ந்தேறுறது. ரெண்டுமே ஒரே பண்புடைய செயல், வித்தியாசமான தன்மைகளை கொண்டவை. இந்த துவாவை பாருங்க, இது ஒரு துவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அன்சாரிய சஹாபி அபு உமாமா அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளியில் உட்கார்ந்துட்டு கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்குள்ள வராங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்னத்தை புரிஞ்சுக்கொள்கிறோம்? நல்லா கவனிங்க. சஹாபாக்கள் தங்களுக்கு கவலை வந்தால் பள்ளிக்கு வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி பள்ளிக்குள்ள போவாங்க. அப்போ இறை இல்லம் வந்து 5 நேரத்தோடு மட்டும் சுருங்கிய ஒன்றாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேருக்கு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் நான் பள்ளிக்கு போகிறேன், மற்ற எல்லாம் வீட்டில், சில ஆக்கள் 2, பல மாதிரி இருக்குது. அல்லாஹ் தஆலா எல்லோரையும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் 5 நேரமும் பள்ளிக்கு சென்று சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருளட்டுமாக. அப்போ ரசூலுல்லாஹ் பார்த்து அவங்க கேட்குறாங்க, நீங்கள் என்ன கவலையோட இந்த தொழுகை இல்லாத நேரத்தில் வந்து என்ன உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் பார்த்தாலே புரியுமே. ஒவ்வொரு மனிதனையும் தனியே படித்து வச்சுருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று எப்படின்னு சொன்னால், தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியே தெரிஞ்சு வச்சுருக்கோம். பார்த்தோன்னு சொல்லுவாங்க, பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. உனக்கு இப்படி இந்த ஒரு விஷயம் ஒன்று நடந்துருந்துச்சு, ஓகேயானு கேட்பாங்க. எப்படி தெரியும் இல்லை?
ஒரு ஆட்சியாளர் இருந்துக்கிட்டு சர்வசாதாரணமான ஒரு பாமர குடிமகனை பற்றியும் அக்குவேர் ஆணிவராக அலசி வைத்திருந்தார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியான ஒரு ஆன்மீக தலைவரை, ஒரு அரசியல் தலைவரை இந்த வரலாறு முதல் காணவும் இல்லை, அதன் பிறகும் காணவும் மாட்டார். அப்படியான ஒரு ஒரு அட்டவதானியாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்போ அந்த கேட்ட உடனே சொல்கிறாங்க அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ் உமூமி லஸிமத்னி வ துயூன் யா ரசூலல்லாஹ்னு சொல்லி, என்ற கவலைகளும் கடன் தொல்லையும் தான் இங்கே வந்து உட்கார வச்சிருக்கேன்னு சொல்லி. நல்லா கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் கடன் இருக்கு, ஏதோ ஒரு வகையில் கடன் பட்டிருக்கிறோம். எல்லோருக்கும் வந்து 1008 கவலைகள். 1008 சும்மா சொன்னது, அதெல்லாம் வந்து அப்படியே லிமிட் பண்ணி பார்க்கக்கூடாது, சரியா? ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான கவலைகள், எண்ணிலடங்காத கவலைகள், பல்வேறுபட்ட தன்மை கொண்ட கவலைகள் இருக்கிறது. அப்போ அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒன்றை சொல்லித்தாரேன், காலையிலேயும் மாலையிலையும் இதை ஓதி கேட்டுவா, உனது கடனை அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்வான், உனது கவலைகள் அனைத்தையும் போக்கி விடுவான் என்று சொல்லிவிட்டு நான் சொன்னேன், இந்த அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹுல் வ அஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால் என்கின்ற இந்த பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். பிறகு அந்த சஹாபி சொல்கிறாங்க, நான் இதனை தொடர்ந்து செய்து வந்தேன், காலையிலும் மாலையிலும் தவறாது நான் இதனை செய்து வந்தேன். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி ரெண்டையும் இல்லாமல் ஆக்கிட்டான். இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் இதை நாங்களும் பாடமாக்கி காலையிலும் மாலையிலும் நாங்கள் ஓதி வருவோம். ஓதி வந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா நமது கவலைகளையும் இல்லாமல் ஆக்குவான், பாதுகாப்பை தருவான், தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான், கடன் தொல்லையில் இருந்து அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த பிரார்த்தனை இது மட்டுமல்ல, ஏராளமான பிரார்த்தனைகள் இருக்குது. சில பிரார்த்தனைகள் நாங்கள் என்ன செய்வோம்டா, அப்படியே செஞ்சுட்டு வரோமே, கொஞ்ச நாள் இடையில ஒட்டுவோம், மறந்து போய்த்திரும். நான் ஆரம்பத்தில் செஞ்சு இடையில உருவப்பட்ட ஒரு துவா ஒன்று, ஒரு முறை ஷேக் அந்த துவாவை பற்றிங்க விளக்கமாக கொடுத்தாங்க. திரும்பவும் அந்த துவாவை நான் திரும்ப பாடமாக்கி அன்றிலிருந்து காலையிலும் மாலையிலும் தவறாமல் ஓதி வருகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஷேக். அப்போ பிரார்த்தனைகள் அது வந்து கண்டிப்பாக பாடமாக்கணும். நான் அதனுடைய அர்த்தத்தை மட்டும் சொல்லியும் சரி வராது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த சில விஷயங்களை உள்ளபடி பாடமாக்கி செய்யும். சந்தர்ப்ப துஆக்கள் சென்ற வகுப்பில் குறிப்பிட்டது போல யார்கிட்ட எல்லாம் இருக்குதோ இல்லாதவர்கள் அந்த பிரார்த்தனை பேழையை, ஹஸ்னுல் முஸ்லிம், முஸ்லிமின் அரண் அல்லது பிரார்த்தனை பேழை என்கின்ற அந்த புத்தகத்தை கண்டிப்பாக எல்லாரும் வாங்குங்க. மௌலைமார்கிட்ட பேச்சான்னு கேட்டு தான் வாங்கணும்னு தேவையில்லை. இப்போ சைனாவில் உள்ள ஒரு பொருளை வந்து இங்கேருந்து தேடி, சைனாவில் அந்த கம்பெனியில் இருக்கிறத விட அந்த கம்பெனியில் லாபமும் நல்ல குவாலிட்டியும் கூட தேடி வாங்க தெரியுது எங்களுக்கு. இட்டாலியில் உள்ள ஒரு கம்பெனியில் வந்து ஆன்லைனில் போய் தேடி வாங்க தெரியுது. ஒரு புத்தகத்தை இதை மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொன்னால் மட்டும் ஃப்ரீயாக கிடைக்குமா மௌலவி என்று கேட்குறாங்க முதலாவது. ரெண்டாவது வந்து எங்கே எடுத்துக்கொண்டு தருவீங்கன்னு கேட்குறது. தேடுங்க எல்லாரும் இன்டர்நெட்டில். இந்த பேத்து முதலாவது வேலை என்ன செய்ய தெரியுமா, படுக்க முந்தி இது இந்த ஹிஸ்னுல் முஸ்லீம் பிரார்த்தனை பேழை அல்லது முஸ்லிமின் அரண் இந்த புத்தகம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஒன்று வாங்குங்க அல்லது வந்து ஃப்ரீயாக இருக்கும், டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கட்டார் கெஸ்ட் சென்டருக்கு போய் அங்கே தேடி பார்த்தாலும் அவங்க இருந்தால் தருவாங்க, இல்லைன்னு சொன்னால் வழி காட்டுவாங்க. அல்லது அல்ஃபனாருக்கு போனால் கூட அங்கே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் ஷேகை தொடர்பு கொள்ளுங்கள், இன்ஷா அல்லாஹ் வழி காட்டுவாங்க. அப்போ இந்த சந்தர்ப்ப துவாக்கள் இப்போ நாங்கள் இந்த இடத்துல பார்த்தது ஒரே ஒரு துவா. ஏராளமான பல்லாயிரக்கணக்கான பிரார்த்தனைகளை சந்தர்ப்ப துவாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்ப துவாக்கள் கண்டிப்பாக ஒரு மோமின் ஒவ்வொரு நாளும் அவ்வப்போது அந்த சந்தர்ப்பங்களை செஞ்சு ஆகணும். ஏன் தமிழில் சொல்லுவாங்களே, கேட்காமல் கெட்டிச்சான் கடன், போகாமல் கெட்டதாம் உறவு. கேட்காமல் கெட்டதாம் கடன், போகாமல் கெட்டதாம் உறவு.
அப்போ உறவு வந்து அடிக்கடி நாங்கள் போய் 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 சந்தித்து பேசி குசையில் விசாரித்து நோய் நொம்பலை விசாரித்து கொடுத்து வாங்கி இப்படி பரிமாற்றத்தோடு இருந்தால்தான் உறவு பலமாக இருக்கும். போகாமல் கொஞ்சம் காலத்துக்கு விட்டோம்னு சொன்னால் நிறைய பிள்ளைகளுக்கு வந்து நம்மளோட பிள்ளைகளை தெரியாது. அந்த வாரம் அப்பா யாருமான்னு கேட்பாங்க. அது அப்பா இல்லை உங்களோட மாமா என்று சொன்னால் தான் அதுக்கப்புறம் தாய் மாமன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு தெரியும். விளங்க சார். அப்போ இது இந்த சந்தர்ப்ப துவாக்கள் அல்லாஹ்வோடு நெருக்கமான உறவை பலப்படுத்துகின்ற ஒரு வேலையை செய்தா இல்லையா? இந்த 50 கடமைகளும் இல்லாமல், இந்த 50 தொழுகையும் இல்லாமல், இந்த சந்தர்ப்ப துவாக்களும் இல்லைன்னு சொன்னால் நிறைய பேருக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியாமல் தான் இருக்கும். உண்மையில் இருந்தே இவ எல்லாம் இருந்தே இந்த முக்காவாசி பேர நிலைமை அதோ நிலைதான். அப்போ ஒரு மோமின் அல்லாஹ்வோட மிக நெருக்கமான உறவு பேணுகின்ற ஒரு அழகான ஒரு வழியை திறந்து தருது இந்த சந்தர்ப்ப துவாக்கள். எலும்பின உடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா துவா ஓதுறோம். உதவு செய்துட்டு துவா ஓதுறோம். வாஷ்ரூம் போக்கல, வெளியே வர போக்கல, அல்லாஹ்வோட தொடர்பு. காலையில் டீ குடிக்க போக்கல, பிஸ்கட் சாப்பிட போக்கல, காலை உணவு சாப்பிட போக்கல, பிரயாணம் போக்கல, வரக்கல, பிஸ்மில்லாஹி தவக்கல்னா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு ஒவ்வொரு வேலையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு வாங்க கேட்டால் துவா. ஆயிரக்கணக்கான துவாக்களை ஓதிட்டு கடைசியில் படுக்க போக்கலையும் பிஸ்மில்லாஹ் மூத்து ஓ. அப்போ 24 மணி நேரமும் படுக்கத்தில் ஏதாவது கெட்ட கனவு கண்டா அதுக்கு ஒரு வழிகாட்டு, நல்ல கனவு கண்டா. அப்போ 24 மணி நேரமும் எம்மை அல்லாஹ்வோடு மிக இறுக்கமான ஒரு தொடர்பை இந்த சந்தர்ப்ப துவாக்கள் தான் செய்து கொண்டிருக்கிறது. 50 கடமைகள் ஏனைய பெரிய பெரிய கடமைகளோட இந்த சந்தர்ப்ப துவாக்களை ஒப்பிட்டா சின்ன சின்னதுதான், சர்வசாதாரண விஷயங்கள் அது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நிறைய சந்தர்ப்பங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஒரு ஆள்கிட்ட மதிப்பை அன்பை பற்ற பாசத்தை லவ்வை வந்து கூட்டும். அப்படிதான் தெரியுமா இல்லையா? அது வீட்டில் வைஃப் உடுப்பெல்லாம் கழுவி போடுவாள், பெரிய விஷயம். காலையில் சமைச்சு போடுறது, பகலில் சமைச்சு போடுறது, இரவையில் சமைச்சு போடுறது, வாராக்களை கவனிக்கிறது, எந்த குறையும் இல்லாமல் அண்டை வீட்டார்கள் உற்றார் உறவினரோடு நடந்து கொள்வது, எல்லாமே பெரிய பெரிய விஷயங்கள் நம்மளோட கடமைகளில் நிறைவேற்றப்படும். ஆனால் இது பெருசாக இந்த ஆண்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகள்ல. இதே மாதிரி தான் பொம்பளை இருக்குமா? வீட்டை போனோடனே பெல் பண்ணக்குள்ள வந்து திறந்து அந்த சிங்க அஸ்ஸலாமு அலைக்கும், என்ன டயர்ட் போல் இறக்கம் கூடும் நம்மளுக்கு. நீங்கள் ஷர்ட்டை கழுத்துங்க வந்து அவங்களுக்கு சூடு அந்த கூலாக ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று கழித்தார், இல்லை தண்ணி ஒன்று தந்தாலே போதும். அப்போ கொஞ்சம் சூடாக இல்லாமல் கொஞ்சம் கூலாக தண்ணியை கொண்டு வந்த உடனே இன்னொரு சந்தோஷம். சொப்ஸை கழட்டி விட்டா சந்தோஷம். தலைவலிக்குதுன்னு சொன்ன உடனே செல்லி முடிக்கிறதுக்கு இல்லை தலையில் கையை வச்சா, இதெல்லாம் சின்ன 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 விஷயங்கள். காலையில் சாப்பிட்டீங்களா, கொண்டு போன சாப்பாடு நல்லா இருந்துச்சா, பால் தின்னீங்களா, வர போக்கில் டீ குடிச்சிங்களா, சும்மா சின்ன சின்ன கேள்விகள். அப்போ இந்த சின்ன 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 விஷயங்கள் வந்து மிக முக்கியமான கடமைகளை விட அதிகமாக என்ன செய்யுது, பாசத்தை ஏற்படுத்துது. நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த சின்ன 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 குட்டி 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 சந்தர்ப்ப துவாக்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் பெற்றுத்தர கண்டிப்பாக. எனவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளை, அல்லாஹ்வினுடையார்களே, இந்த சின்ன சின்ன விடயங்களை நாங்கள் சின்ன சின்ன விடயங்கள் தானே என்று விட்டு விடாமல் அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அன்பையும் அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் பாவமீழ்ச்சியையும் அவை அனைத்தையும் விட இந்த உலகத்தில் கூட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பையும் பெற்றுத்தரக்கூடிய ஊடகங்களாகவும் அரண்களாகவும் இது செயல்படுகிறது. இப்போ நேற்று கூட எங்களது வாட்ஸ்அப் குழுமத்தில் இருக்கக்கூடிய ஷேக் அஸ்ஸான் மௌலு அவங்க ஷேக் இப்னு உசைமீன் ஒரு கூற்றை பகிர்ந்திருந்தாங்க. அந்த கூற்று என்னென்று சொன்னால், தற்காலத்தில் வந்து இந்த சந்தர்ப்ப துவாக்கள் ஓதப்படுகின்ற விகிதம் குறைந்து வருவதன் காரணத்தினால் ஷைத்தான்களுடைய ஜின்களுடைய தொல்லைகள் அதிகரித்து விட்டது என்கின்ற ஒரு கருத்தை
அவர்கள் அன்று சொன்னதை வந்து இன்றைக்கு பகிர்ந்திருந்தார், பொருத்தமாக இருந்துச்சு. இன்றைக்கு ஷைத்தான்கள் சொன்னால் ஷைத்தான் இன்ஸ் வல் ஜின், 2 வகையான ஷைத்தான்கள தொல்லைகளும் மேலோங்கி அதிகரித்து வானின் எல்லையை தொற்றிருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. இந்த காலகட்டத்தில் இந்த சந்தர்ப்ப துவாக்களை, குறிப்பாக இன்று நாங்கள் படித்த அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் என்று சொல்ல ஆரம்பிக்கக்கூடிய இந்த 4 வகையான பிரார்த்தனைகளை கொண்டதே அந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக பாடம் செய்து ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நாங்கள் ஓதி வர வேண்டும். நாளுக்கு நாள் ஷைத்தாண்ட அடர்ந்தேறுதலும் எங்களுக்கு கூட்டிகிட்டு வருது. அந்நிய சக்தியின் அடர்ந்தேறுதலும் மடாவடித்தனமும் நாளுக்கு நாள் பெருகிட்டு வருது. இந்த உலகமே வந்து கைகட்டி வேடிக்கை பார்த்தாலும் சரி, என்னதான் ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும் சரி, அதை செய்வோம், காலை உடப்போம், களத்தை நெசுக்குவோம் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னாலும் எந்த கவனமும் இல்லாமல் அவர்கள் எல்லாவற்றையும் அசட்டை செய்துவிட்டு ஒரு இன அழிப்பை மும்முரமாக எல்லோரும் வேடிக்கை பார்க்க செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது ஒரு அடர்ந்தேறுதல், அந்நிய சக்திகளின் அடாவடித்தனம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலப்பகுதிக்கே சொன்னது போன்ற ஒரு துவா தான் இந்த துவா. எனவே கண்டிப்பாக இந்த பிரார்த்தனையை நாங்கள் மனநமிட்டு ஒவ்வொரு நாளும் இதனை நாங்கள் காலையிலும் மாலையிலும் ஓதி வருவதோடு எமது குழந்தைகளுக்கும் இதனை கற்றுக் கொடுத்து பிறருக்கும் இதனை நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதுபோல் நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த பிரார்த்தனை பிழையை வாங்கி அதில் உள்ள பிரார்த்தனைகளை பாடமாக்க முடியாவிட்டாலும் பார்த்து அது நாங்கள் ஓதுவோம். ஆஃபீஸு போகல, ஆஃபீஸு பேக்கில் இருக்கட்டுமே, அந்த சந்தர்ப்பங்களில் ஒதுக்கிறத பார்த்து ஃபோனில் வர அவ்வளோத்தையும் வாசிக்க முடியுது, ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொண்டாலும் சரி தானே. அப்போ யாருமே வந்து நானும் வந்து அல்லாண்ட சாக்கு போக்கு சொல்ல இயலாது, இங்கே இருக்கிற யாருமே வந்து சாக்கு போக்கு சொல்ல இயலாது அல்லாஹ் தஆலா. எனவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளை, அல்லாஹ்வின் வழியார்களே, இந்த அழகிய சந்தர்ப்ப துஆவை மனமிட்டு நானும் நீங்களும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே உயர்ந்தவர்களாகவும் இந்த உலகத்திலே பாதுகாப்பு பெற்றவர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.